Hello everyone. So in the class என்னன்னா wave optics ஓட last topics வெறும் 2 topics தான் இருக்கு. It's a very simple ஒரு 10 to 15 minutes தான் ஆகும் அதுக்கு மேல ஆகாது. So last 2 topics என்னன்னா ஒன்னு diffraction இன்னொன்னு polarization. ஓகேவா? Diffraction, right? So diffraction interference இது ரெண்டுமே ஆக்சுவலாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதுதான் இன்டர்ஃபரன்ஸு இதுதான் டிஃப்ராக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளராக காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் பார்க்க. ஓகேவா? இன்டர்ஃபரன்ஸ் டிஃப்ராக்ஷன் சேம். எப்படி டார்க் ஃப்ரிஞ்சஸ் டார்க் ரீஜன் லைட் ரீஜன் டார்க் ரீஜன் லைட் ரீஜன் இருக்கோ டிஃப்ராக்ஷனுக்கும் அதே தான். டிஃப்ராக்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிடி பார்த்துருக்கீங்களே, அந்த சிடியில் வர லைட்ஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி லைட்ஸ் அடிக்கும்ல, கிளார் அடிக்கும்ல, ஸோ அதுதான் டிஃப்ராக்ஷன். ஓகேவா? கிளியரா? டிஃப்ராக்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன? சிடி. ஸோ எப்போ லைட் அடிறது ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் மேலே ஸ்ட்ரைக் ஆகுதோ, எப்பவுமே லைட் ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் மேலே ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இட் மூவ்ஸ், இட் டிஃப்ராக்ட்ஸ், பெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த கார்னர்ஸ்க்கு டிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? கார்னர்ஸ்க்கு பெண்ட் ஆகும். ஓகேவா? bends towards the corners of the object and enters the shadow region, illuminated region, which is light எங்க இருக்கோ அந்த ரீஜனுக்கு என்டர் ஆகாது, ஷேடோ ரீஜனுக்குள்ள என்டர் ஆகும். ஓகேவா? லைட்டோட ஷேடோ படம்ல அந்த ரீஜனுக்குள்ள என்டர் ஆகும். நெக்ஸ்ட் லைட் டஸ் நாட் டிராவல் இன், இதுல டிஃப்ராக்ஷன்ல லைட்ன்றது ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் ஆகாது, ஜஸ்ட் இது கார்னர்ஸ்க்கு பெண்ட் ஆயிடும். லைட் இப்படி வந்துட்டே இருக்குமா, டிஃப்ராக்ஷன் ஆகும்போது கார்னர்ஸ்க்கு இந்த மாதிரி லைட்ஸ் அப்படின்றது பெண்ட் ஆகும். ஓகேவா? கிளியர்? டன். தெர் இஸ் நோ ஷார்ப் பவுண்டரி பிட்வீன் ஷேடோ அண்ட் illuminated ரீஜன். லைட்டுக்கும் ஷேடோக்கும் லைட் ரீஜனுக்கும் சரி ஷேடோ ரீஜனுக்கும் சரி ஒரு ஷார்ப் பவுண்டரி இருக்காது. அதாவது இது செப்பரேட்டடாக காட்டாது. அதனால தெர் இஸ் நோ ஷார்ப் பவுண்டரி. ஒரு செப்பரேட்டடாக இது ஷேடோ ரீஜன் இது illuminated ரீஜன் செப்பரேட்டடாக காட்டாது. ஹென்ஸ் தெர் இஸ் நோ பவுண்டரி பிட்வீன் ஷேடோ ரீஜன் அண்ட் illuminated ரீஜன். நெக்ஸ்ட் இட் கேன் பி எக்ஸிபிட்டட் பை ஆல் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். இது எல்லா டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்ன்றதை எக்ஸிபிட் பண்ணுது. பீட் சவுண்ட் வேவ்ஸாக இருக்கட்டும், லைட் வேவ்ஸாக இருக்கட்டும், வாட்டர் வேவ்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இட் ஆல் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ்லையும் டிஃப்ராக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஓகேவா? இந்த பேஜ் கிளியரா? டன். ஓகே. ஸோ டிஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன பெஸ்ட்டு? சிடி. இது எப்போவுமே லைட் என்டர் ஆச்சு, ஒரு லைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா கார்னர்ஸ்க்கு பெண்ட் ஆகும் டிஃப்ராக்ஷன் அப்படின்றது. அண்ட் இட் டஸ் நாட் ஷோ எனி ஷார்ப் பவுண்டரி பிட்வீன் ஷேடோ ரீஜன் அண்ட் illuminated ரீஜன். இது நிறைய வேவ்ஸ்லையும் எக்ஸிபிட் ஆகும். லைக் சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், வாட்டர் வேவ்ஸ், ஈவன் மேட்டர் வேவ்ஸ். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் எதில் வரும்? இன்டர்ஃபரன்ஸில் வரும். சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷனில் வரும். ஓகேவா? சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷனில், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இன்டர்ஃபரன்ஸில் வரும். ஓகேவா? இப்போ YDSC யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்ன? டபுள் ஸ்லிட் கொஷின் இதில் இருக்கு. டபுள் ஸ்லிட் அதாவது 2 ஸ்லிட் வரும், 2 சோர்சஸ் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே வெறும் சிங்கிள் ஸ்லிட், அதாவது இது ஓன்லி 1 சோர்ஸ். ஓகேவா? இது சிங்கிள் ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கேருந்து லைட் மூவ் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ராக்ஷன் என்ன ஆகும்? கார்னர்ஸ்க்கு மூவ் ஆகும். பர்டிகுலர் ஆங்கிளில் கார்னர்ஸ்க்கு மூவ் ஆகும். இட் இஸ் நாட் மூவ் ஸ்ட்ரைட். ஓகே? கிளியர்? டன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பேரலாக மூவ் ஆகுதா லைட் ரேஸ். அதாவது சிங்கிள் ஸ்லிட்லேருந்து லைட்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும்போது இங்கே பாருங்கள், திஸ் இஸ் illuminated ரீஜன் அண்ட் திஸ் இஸ் ஷேடோ ரீஜன். இது illuminated, இது ஷேடோ ரீஜன். இந்த மாதிரி illuminated ஷேடோ ரீஜன்ஸ் அப்படின்றது இங்கே பவுண்டரிஸ்னால செப்பரேட் ஆகி இருக்கா? நோ ரைட். அண்ட் தென் இன்னொன்று என்ன இங்கே கவனிக்கணும் அப்படின்னா, லைட் அப்படின்றது டிஃப்ராக்ட் ஆகுது கார்னர்ஸ்க்கு, ரைட்? டிஃப்ராக்ட் ஆகி இங்கே பாருங்கள், நல்லா பாருங்க, இந்த ஷேடோ ரீஜன்ஸ்ல இங்க பாருங்க ஃப்ரிஞ்சஸ் அப்படின்றது இங்க மேக்ஸிமம் இருக்கு. இந்த மாதிரி அது அங்கிருந்து தூரம் போக, சென்ட்ரல்ல இருந்து தூரம் போக போக ஷேடோ என்ன ஆகுதுங்க?
இந்த ரீஜன் ப்ளூ கலர் லைட் என்ன ஆகுது, இன்டென்சிட்டின்றது கம்மி ஆயிட்டே போகுது. இந்த பாக்ஸ் பெருசா இருக்கு பாருங்க, நடுவில் இருக்கிற பாக்ஸ் பெருசா இருக்கு, போக 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 கம்மி ஆயிட்டே போகுது, போக 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 கம்மி. தட் இஸ் இன்டென்சிட்டி அப்படின்றது when it moves from the center, intensity will be decreased or becomes weaker ன்னு அர்த்தம். ஓகேவா? clear? Intensity distribution and photograph of fringes due to diffraction at single slit. Intensity என்றது distribute ஆகுது. என்ன சொன்ன, when it moves from center, centerலேருந்து போக போக its intensity will be weaker. clear? single slit diffraction இது. இதுல intensity central maximumல தீட்டான்றது 0. central maximumல intensity எவ்வளோ? 0. theta is nothing but angular position அப்படின்னு அர்த்தம். theta is nothing but angular position. theta is equal to 0. எங்க? இந்த central maximumல 0. next maxima at maxima means அதிகம், which is maxima minimum. so maxima அப்படின்றது வந்து கேட்டாங்கன்னா questionல theta is equal to, which is angular position maximum which bright fringe ன்னு சொல்லலாம், angular position of maxima ன்னு கேட்கலாம், இல்ல angular position of bright fringe எப்படியாச்சும் கேட்கலாம். அப்போ theta is equals to n plus 1 by 2 into lambda by a, இல்ல 2n plus 1 by lambda 2a. அதாவது இதை சால்வ் பண்ணா இதுதான் வரும். ஓகேவா? 2n plus 1 by 2a lambda. கரெக்ட் தானே? 2a lambda. ஓகே, கிளியர்? ஸோ மேக்ஸிமால இது, மினிமால வந்து ஜஸ்ட் n by n lambda by a. ஓகே, கிளியரா? ஸோ இங்கே என்ன சொன்ன, ஆன் இன்க்ரீசிங் n வீக்கர் வித் இன்க்ரீசிங் n. n வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆக இன்டென்சிட்டி என்ன ஆகும், கம்மி ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ n அப்படின்றது இங்க 0னா n இங்க 1, n 2, அப்போ போக போக இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்டென்சிட்டி என்ன ஆகும், வீக் ஆகும். ஓகேவா? கிளியரா? டன்? புரிஞ்சுச்சா? இன்டென்சிட்டி சென்ட்ரல் மேக்ஸிமால எவ்வளோ? 0. இதுக்கு n plus 1 by 2 into lambda by a, இங்க n lambda by a. மேக்ஸிமா மினிமா. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஆங்குலர் ஃப்ரிஞ்ச் விட்த். இங்க கேட்டது ஃப்ரிஞ்ச் விட்த். 2 theta is equals to 2 lambda by a. 2 theta is equals to 2 lambda by a. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் இப்போ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் டிஃப்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டிஃப்ராக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. லைக் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது 2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல நடக்கும். லைக் இங்க பாருங்க 2 ஸ்லிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதாவது இது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ். இங்க டிஃப்ரெண்ட் லைட்ன்றது ஃபாலோ ஆகும், இங்க டிஃப்ரெண்ட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அப்படின்றது இருக்கு. ஆமாவா? ஆமாவா? ஸோ சிங்கிள் ஸ்லிட்ல வந்து விச் இஸ் டிஃப்ராக்ஷன்ல வந்து ஓன்லி சேம் சோர்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், சேம் சோர்சஸ் தான் இங்க இதுவாகும். சிங்கிள் ஸ்லிட் இருக்கிறதுனால சேம் சோர்சஸ் தான். இங்க fringe width of all fringes அன்றது equal. இங்க fringe width of central maxima is more than the other fringe widths. So centralல இருக்குல்ல, அதோட fringe width மட்டும் அதிகமா இருக்கும். ஓகேவா? when compared with the other fringe width. next இங்க interference அன்றது of all bright fringes are same. bright fringes ஓட interference same. இங்க diffraction of all bright fringes are different. okay? so நான் என்ன சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், டிஃப்ராக்ஷனையும் இன்டர்ஃபரன்ஸையும் நம்ம ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ரெண்டுமே அவ்வளோ சேம் அப்படின்றது தான். நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், எது செப்பரேட் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டாபிக் டிஃப்ராக்ஷன் முடிஞ்சிச்சு. போலரைசேஷனில் ஃபர்ஸ்ட் என்னன்னா இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், இந்த மாதிரி இந்த வேவ்ஸ் இருக்க டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸோ இதில் இது பேஸ்டாக இருக்கும் போலரைசேஷன் அப்படின்றது, லைக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஸோ போலரைசேஷனில் போலரைஸ்டு லைட்னா என்ன, அன்போலரைஸ்டு லைட்னா என்ன அப்படின்றது கேட்கலாம். ஃபஸ்ட்டு போலரைஸ்டு லைட்னா இஸ் நத்திங் பட் சேம் ஒரே டைரெக்ஷனில் வைப்ரேஷன் வந்தால் ஒரு பாடியில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேம் டைரெக்ஷனில் வைப்ரேஷன்ஸ் வந்தால் தட் இஸ் போலரைஸ்டு. ஓகே, அதே வந்து இன் ஆல் டைரக்ஷன்ஸ் வைப்ரேஷன் வந்தால் தட் இஸ் அன்போலரைஸ்ட், ரைட்? ஓகே, சேம் டைரக்ஷன்னா போலரைஸ்ட், இன் ஆல் டைரக்ஷன்னா அன்போலரைஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, போலரைஸ்ட் I நாட் வந்து 0, I நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அன்போலரைஸ்ட் வந்து I நாட் இஸ் ஈக்குவல் டு I நாட் பை 2. ஓகே, I நாட் பை 2. நெக்ஸ்ட் மேலஸ் லா அப்படின்றது இருக்கு. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் போலரைஸ்ட் when it is passes through a polaroid. ஒரு போலராய்டுக்குள்ள பாஸ் ஆகும்போது இந்த மாதிரி எங்க போலரைஸ்டு லைட் பாஸ் ஆகும்போது இந்த மாதிரி போலரைஸ்டு லைட்னா என்ன, சேம் டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது. அந்த மாதிரி பாஸ் ஆகும்போது அதோட இன்டென்சிட்டி எவ்வளோ கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா I is equal to I நாட் cos square phi. ஓகே, I is equal to I நாட் cos square phi. if தீட்டான்றது 0 டிகிரியில் இருக்கு அப்படின்னா, லைக் ஆக்சஸ்ன்றது பேரலல்ல இருக்கு 0 டிகிரியில் இருக்கு அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து I நாட் பை 2. அதே வந்து 180 டிகிரியில் இருந்தால் அதுவும் I நாட் பை 2. 270 டிகிரிஸ் லைக் பர்பெண்டிகுலராகவும் 90 டிகிரிஸ் 270 டிகிரிஸில் இருந்தால் I இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, கிளியர்? திஸ் இஸ் மேலஸ் லா. நெக்ஸ்ட் ஃப்ரெனல்ஸ் டிஸ்டன்ஸ். இது இல்லை, பட் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் இருக்கட்டும், நல்லது. So Fresnel's distance is the distance from the slit at which spreading of light due to diffractions become equal to the side of the slit. It's a distance from the slit at which spreading of light due to diffraction becomes equal to the size of slit. In the light and the diffraction spread agudha, the distance from the it is equal to the and the slit oda size ku equal ah irukuma. Like y1 is equals to d lambda by d at Fresnel distance. இந்த ஒருவேளை Fresnel's distance கண்டுபிடிக்க சொன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, சிம்பிளா இனஃப். ஓகே, நெக்ஸ்ட் Bristus law. ஓகே, இந்த Bristus lawவா? ஓகே, தீட்டா பி ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ இல்லை ஐபின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வாட்டி இது கூகுளில் சர்ச் பண்ணுங்க, Bristus lawன்னு, Bristus law. ஓகே, இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இமேஜ் தருவாங்க. ஐ திங்க் இங்கே மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போலரைஸ்ட், அன்போலரைஸ்ட், பார்ஷியலி போலரைஸ்ட் ஐ திங்க். ஸோ இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, அது ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. Bristus law. ஓகே, கிளியரா? டன். ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டரில் டாபிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ் தி ஸ்மால் சாப்டர். ஓகே, கொஷின்ஸும் இவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான் கொஷின்ஸ். ஃபார்முலாஸ் தெரியும்ல, ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ்ன்றது. நான் இந்த கிளாஸில் கொஷின்ஸ் பண்ணல, டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த பேஸ்ட் ஆன் திஸ் இந்த சாப்டரோட கொஷின்ஸ் எல்லாம் வந்து PYQs எல்லாம் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த PYQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கிளியரா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா? கான்செப்ட் போதும். கான்செப்ட்ன்றது எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுமோ அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். டன். தேங்க்யூ. Bye-bye.